அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னோர் சில வகையான கொள்கைகளை கொண்டிருந்தார்கள். வினோதமான சில பழக்க வழக்கங்களையும் கூட நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள். சிலவற்றை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னார்கள், சிலவற்றை செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தி சொன்னார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன், எதற்கு, எப்படி என்பது போன்ற வினாக்கள் நம்மில் பலருக்கும் எழுவது வாடிக்கை. பொதுவாக அன்றைய நாளிலே கிராமங்களிலே ஒவ்வொரு இனக்கூட்டத்தவருக்கும் என்று தனித்தனியாக குளங்கள், கிணறுகள் ஆகியவை இருந்தன. அடியேன் இப்போது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கமுனி என்கிற ஊரிலும் ஒவ்வொரு இனக்கூட்டத்தாருக்கும் பாத்தியப்பட்டதான குளங்கள் இருக்கின்றன. ஏன் இப்படி ஏற்பட்டது? ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு. அப்படி இருக்கும்போது குளிக்கும் தண்ணீரிலும் குளிக்கும் தண்ணீர் எடுக்கும் கிணற்றிலும் ஏன் இப்படி ஜாதி பாகுபாடை வைத்தார்கள் என்று நாம் பல சமயங்களிலே கருதியதுண்டு. இன்றைய நாளிலே இவை மாறி இருக்கின்றன, அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே வேளையிலே காரணம் இல்லாமல் இப்படி ஒன்றை செய்திருக்க மாட்டார்களே என்று நாம் பழைய நூல்களை எடுத்து ஆய்வு செய்து பார்த்த போது சில விளக்கங்கள் அதிலே கிடைத்தன. பொதுவாக தண்ணீருக்கு ஒரு மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு, வெப்பத்தை மாத்திரமல்லாது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. தண்ணீரை கங்கை மாதா, தாமிரபரணி மாதா, வைகை மாதா என்றெல்லாம், கிருஷ்ணா, கோதாவரி, சரஸ்வதி என்றெல்லாம் கூட பெண் பெயரை வைத்து அழைக்கும் வழக்கம் நம்மிலே பலருக்கும் இருந்தது. புறந்தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும் என்று வள்ளுவரும் சொன்னார். பொதுவாக இந்து ஆலயங்களிலே தீர்த்தம் கொடுப்பது வழக்கமான ஒரு முறையாக இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலுமே தீர்த்தம் என்பதை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது என்பது இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விடுத்து இந்த தண்ணீரை எதற்காக தீர்த்தமாக கொடுக்க வேண்டும்? இதை பற்றிய பல ஆய்வுகள் பல படியிலே நிகழ்ந்தன. ஜப்பான் தேசத்திலே தண்ணீரின் ஆற்றல் பற்றிய ஆய்வுகள் செய்தார்கள். சமஸ்கிருத மந்திர சுலோகங்கள் அல்லது நல்ல வார்த்தைகள், கோபப்படுத்தும் வார்த்தைகள் ஆகியவற்றை எல்லாம் தண்ணீரிலே உச்சரித்து அதன் முப்பரிமாண நிலையை நுண்ணோக்கிகள் மூலமாக பார்த்த போது நல்ல சொற்கள், நல்ல மந்திரங்களை சொன்ன தண்ணீர் அழகான வடிவத்திலே இருந்ததையும், தவறாக உச்சரிக்கப்பட்ட அல்லது கோபமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரிலே முப்பரிமாண வடிவங்கள் தாறுமாறாக இருந்ததையும் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் இணைய வெளியிலே பார்க்க முடியும். தண்ணீருக்குள்ளே மகத்தான சக்திகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். அன்றைய நாளிலே பொதுவாக ஒருவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் கடலாடி தீர்த்தமாடி வா, கடலாடி மலையாடி வா, உனக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி ஆற்றுப்படுத்தினார்கள். குறிப்பாக திருச்செந்தூரிலே சென்று கடலிலே நீராடி அருகிலே இருக்கும் நாழிக்கிணற்றிலே குளித்து அதன் பிறகு பாபநாசம் சென்று அருவியிலே நீராடி வரும்போது ஒரு மகத்தான மன அமைதி ஏற்படுவதை அடியேன் பார்த்திருக்கிறேன். கடலிலே குளித்துவிட்டு அருவியிலே குளிக்கும் போது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மனம் லேசாகி போனதையும் பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் தண்ணீருக்கு மகத்தான குணம் இருக்கிறது. பொதுவாக நாம் வெளியிலே சென்று நடமாடிவிட்டு வரும்போது உடலிலே பற்பல மனிதர்களை ஒட்டி உரசி வந்திருந்த காரணத்தால் நம்முடைய பிராணசக்தி வியாபிப்பிலே மாற்றங்கள், குறைபாடுகள் ஏற்படுவது வாடிக்கை. அதை தணித்துக் கொள்வதற்காக ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீரிலே தலைமுழுகும் போது நம் உடலிலே தொற்றிக் கொண்டு வந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறி விடுகின்றன என்பதை அனுபவத்திலே பார்க்க முடியும். ஜப்பானியர்களின் பிராண சிகிச்சை என்கிற சிகிச்சை முறையிலே இந்த பிராணசக்தி வியாபிப்பு, அதில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கு உப்பை பயன்படுத்துவதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள்.
இதை பற்றி அறியும் போது இதன் மகத்துவம் நமக்கு புரிய வரும். சரி, இந்த குளங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டன? இனவாரியாக பிரிக்கப்பட்டு குளங்கள் உருவாக்கப்பட்டன. மேல்தட்டு வகுப்பினர் அல்லது கீழ்த்தட்டு வகுப்பினர் என்பதற்காக தனித்தனியாக குளங்கள் அமைக்கப்பட்டன. அன்றைய மனிதர்களுக்குள்ளே உணவு முறையிலே மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தன. உணவை 3ஆக பிரிக்கலாம். தாமச உணவு, ராட்சச உணவு, சத்துவ உணவு என்று பிரிக்கலாம். தாமச உணவு என்பது கொடுமையான மாமிச வகைகள், பழைய சாதம், புளித்து போன உணவு, பழைய உணவு ஆகியவற்றை உண்பதனால் ஏற்படுகிறது. ராட்சச குணங்கள் என்பவை அதிக காரமான, எப்போதும் அதிகமான மாமிசங்களோடு சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வது, இவற்றின் மூலமாக வருகிறது. தாமச குணம் என்பது காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் ஆகியவற்றை கொண்டு உண்ணக்கூடிய எளிமையான உணவு முறையிலே ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட உணவுகளை உண்ணும் போது ஏற்படக்கூடிய குண விசேஷங்கள் காரணமாக அந்தந்த மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தி வியாபிப்பு, இதை ஆங்கிலத்திலே ஆரா என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஆராவிலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டன. இப்படி தனித்தனியாக அவரவர் உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்பதான ஆறா மாற்றங்களோடு அவரவர் குளிக்கும் குளத்திலே குளிக்கும் போது அந்த தண்ணீரிலும் அந்த தன்மை பிரதிபலித்து இருந்தது. எல்லா வகையான குணங்களை கொண்டவர்களும், சத்துவ, ராட்சச, தாமச குணங்களை கொண்டவர்களும் ஒரே இடத்திலே நீராடும் போது தாமச குணத்தை கொண்டவர், ராட்சச குணத்தை கொண்டவருடைய ஆறாவிலிருந்து வெளிப்பட்டு வந்த தீய அதிர்வுகள் சத்துவ குணத்தை கொண்டிருந்தவர் உடலிலே ஏறிக்கொள்வதும் அதனால் அவருக்கு உடல் ரீதியாக பலவிதமான தொல்லைகள் ஏற்படுவதையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். இதற்காகவே இப்படி பிரித்து வைத்தார்கள் என்பதான தகவல் தேடிய போது கிடைத்தது. மேலும் பொதுவாக தண்ணீரிலே கிருமிகள் அதிகம் வாழ்வது வழக்கம். தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோய் தொற்றுக்கள், கிருமிகள் இருக்கின்றன. இதையும் மருத்துவ கோணத்திலே பார்க்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாக தாமச, ராட்சச உணவுகளை உட்கொள்ளக்கூடியவர்கள் உடலிலே ஒரு விதமான நோய் தடுப்பாற்றல் இருக்கும். சற்று கடினமான தன்மையிலே அவர்களுடைய உடல் செல் அமைப்பு என்பது இருக்கும். எனவே அத்தனை சுலபத்திலே பெரிதாக எந்த ஒரு நோய் தொற்றுக்களும் அவர்களை அணுகிவிடாது. அவர்களுடைய உடல் அமைப்பு இயல்பாகவே அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனால் சத்துவ உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள் சுலபத்திலே நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய செல் கட்டமைப்பு வேறு விதமாக இருக்கும். இது காரணமாக சத்துவ குணம் கொண்டவர்கள் அவர்களுக்கென்று தனித்த தூய்மையான நீரிலேயே நீராடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தத்தமது குளங்களிலே நீராடினார்கள். இந்த தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய தொற்றுக்கள் எல்லோருக்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் இப்படி பிரித்து வைக்கப்பட்டது என்பதாக நாம் ஆராய்ந்து பார்த்த நூல்களிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த நம்முடைய முன்னோர்களுடைய அறிவிப்புகள் ஆராய்ந்து பார்க்கும் போது சரி என்றே என்ன தோன்றுகிறது. குளங்கள் தனித்தனியாக இனப்பிரிவுகளுக்காக அமைக்கப்பட்டதின் காரணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றளவும் பல ஊர்களிலே இப்படிப்பட்ட அமைப்புகள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இது தீண்டாமை என்கிற அமைப்பிலே உருவாக்கப்பட்டதா என்றால் தீர்க்க ஆலோசனையின் பேரிலே மருத்துவ காரணங்களுக்காகவும் பிராணசக்தி காரணங்களுக்காகவும் உருவாக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆலயங்களிலே தீர்த்த குளங்கள் அமைக்கப்பட்டன. ஆலயங்களிலே பலதரப்பட்டவர்களும் நீராடினார்கள். அன்றைய காலத்திலே சிலரை ஆலய குளங்களில் நீராட அனுமதிக்காமலும் இருந்தார்கள். அப்படி பலதரப்பட்டவர்களும் ஒரு குளத்திலே நீராடினாலும் கூட அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அதிகரிக்கப்பட்ட பிரபஞ்ச பேராற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய தீய தன்மைகளை எல்லாம் மாற்றும் வல்லமை கொண்டவை. உதாரணத்திற்கு வைத்தீஸ்வரன் கோயிலிலே குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணோடு சேர்த்து திருநீற்றை கலந்து திருச்சாந்து உருண்டை என்று கொடுக்கிறார்கள்.
அந்த குளத்தின் மண்ணுக்கு மருத்துவ குணம் இருக்கிறது. இன்றைக்கும் தீராத நோய்களிலே அவதிப்படுபவர்கள் இந்த திருச்சாந்து உருண்டையை கொண்டு வந்து உட்கொண்டபடியாக மருத்துவம் செய்யும் போது விரைவாக நோய் தணிவதாக நம்பப்படுகிறது. அப்படி என்றால் தண்ணீருக்கும் அந்த தண்ணீர் இருக்கும் இடத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஆராய்ந்து கொண்டே சென்றால் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எந்த ஒரு விடயத்திற்கும் நிச்சயமாக காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு முக்கியமான கொள்கை யாதென்றால் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் என்றால் இது ஏதோ மத வழிபாடு சம்பந்தப்பட்டது என்று கருதிவிடக்கூடாது. இது ஒரு தொகுப்பான யோகாசன பயிற்சியின் ஒரு வடிவமாகும். இங்கே நீங்கள் இந்த திரையிலே பார்த்து கொண்டிருப்பது சூரிய நமஸ்கார வடிவங்களாகும். நின்றும் வளைந்தும் குனிந்தும் படுத்தும் நிமிர்ந்தும் எழுந்தும் இப்படி செய்யக்கூடிய இந்த யோகாசன பயிற்சிகள் மூலமாக உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளுக்கும் அசைவு கொடுக்கப்படுகிறது. உடலின் இயங்கு சக்தி சீராக மாற்றி அமைக்கப்படுகிறது. இது ஒரு யோக பயிற்சி, உடற்பயிற்சியே அல்லாது மதம் சார்ந்தது அல்ல. ஆனால் அன்றைக்கு இதை மதத்தோடு அல்லது வழிபாட்டோடு சேர்த்து சொன்னால் பக்தியோடு செய்வார்கள் என்பதற்காக இதை செய்யும் போது சில வகையான மந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த மந்திரங்களை சொல்லியபடியாக காலையிலே குளித்து முடித்துவிட்டு இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த யோகா பயிற்சியை, அதாவது சூரிய நமஸ்காரம் என்கிற இந்த யோக பயிற்சியை நிச்சயமாக காலை கடன்களை கழித்து முடித்து குளித்து விட்ட பிறகுதான் செய்ய வேண்டும். சிலர் இந்த பயிற்சிகளை செய்துவிட்டு பிறகு குளிப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்படி செய்யக்கூடாது. இந்த சூரிய நமஸ்காரம் என்கிற யோக பயிற்சியை குளித்துவிட்டு அதன் பிறகுதான் செய்ய வேண்டும். உடல் வியர்க்க வியர்க்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. மிகவும் மென்மையாக, மெதுவாக, நிதானமாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆலயங்களிலே, குளங்களிலே குளித்து நீராடி ஆலய கரையிலே இந்த சூரிய நமஸ்காரம் போன்ற பயிற்சிகளை செய்து முடித்து ஆலய வழிபாட்டையும் செய்து வந்த அன்றைய நம்முடைய முன்னோர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். இரக்க மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அனைவரையும் எந்த விதமான பேதமும் இன்றி நேசிக்க வல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய அவசர காலத்திலே இவற்றையெல்லாம் இழந்து விட்டோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த அரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் காலப்போக்கிலே வீணிலே வீசி எறிந்து தொலைத்து விட்டோம் என்பதை எண்ணி பார்க்கும் போது நிச்சயமாக ஆழ்ந்த வருத்தம் ஏற்படத்தான் செய்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல பல விடயங்களை எல்லாம் நாம் தொலைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கும் போது மீட்டமைக்க வேண்டிய கடப்பாடும் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இது போல நம்முடைய முன்னோர்கள் ஏன், எதற்கு, எப்படி என்கிற தலைப்பிலே என்னையெல்லாம் சொன்னார்கள், எதையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.